வணக்கம் தோழர்களே. இயற்கை விவசாயி ஜிஎஸ் சீனிவாசன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் நர்மதி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். போன வாரம் கேவூருக்கு தேமு கரைசல் அடித்தோம் இல்லைங்களா? தேமு கரைசல் அடித்தது இப்போ எல்லாம் கதிர் வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்கே ஒன்று இருந்தது. அதை பார்த்துட்டு இந்த தேமு கரைசல் 16 லிட்டர் டேங்குக்கு 1 லிட்டர் 1.5 லிட்டரு அப்படி அளவில் நம்ம தேமர் ஊற்றி அடித்தோம். இப்போ கதிர் எல்லாம் உடைந்துடுச்சு. பரவலாக கதிர்கள் வெளியில் வருது. இதுக்கு அடுத்தது இந்த கம்பை தான் குருவிங்கெல்லாம் சாப்பிட்ருச்சு. இதையாவது பாதுகாப்பாக அறுவடை பண்ணணும். இது பேர் யாருக்கு எழுதியிருக்குன்னு தெரியல. கேவூரில் யார் பேர் எழுதியிருக்கோ அவங்களுக்கு தான் இது போய் கிடைக்கும். கதிர்கள் வருது. நன்றி தோழர்களே. கேழ்வரகு நேற்று பார்த்ததோட இன்றைக்கி பார்த்தீங்களா, இன்றைக்கி கொஞ்சம் நல்லா பூத்துருக்கு. ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி தான். இனிமேல் கதிர் ஒன்றுனா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். கதிர்கள் ஒன்றுனா வந்துக்கிட்டே இருக்கும். கேவருக்கு வருது, அப்படியே வருது பாருங்கள். பூத்து அழகாக மெதுவாக அப்படியே வரும். தேமு கரைசல் அடிச்சு இல்லைங்களா, அடித்து 10 நாளுக்குள்ளாரே கதிர் எல்லாம் ஒப்பு டாப்பில் வாங்கிக்கும். எல்லாமே கதிர்கள் ஒப்பு டாப்பில் வாங்கிக்கும். ஒரு விதையில் இதில் கம்மியாக தான் இது பிடிச்சிருக்கு. கம்பு பார்த்திங்களா, நான் 38 இது பிடிச்சிது பார்த்திங்களா. ஒரே ஒரு விதை தான். அந்த விதையில் 38 தலைமுறைகளை உருவாக்குது ஒரு கம்பு. அதுதான் சிறுதானியத்தோட மகிமையே. அதான் சிறுதானியங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய பயோமாலிக் இந்த செல்ஸ் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது சிறுதானிய உணவு. நம்ம சிறுதானிய உணவு எடுத்துக்கணும். எப்படி 5 விரலாட்டம் இருக்கு பாருங்க. விரல்கள் நம்ம கையில் இருக்கக்கூடிய விரல் மாதிரி தான் இது இருக்கும். ஹரே கிருஷ்ணா. பார்த்தீங்களா, வந்துருச்சு. பார்த்தீங்களா, குருவிங்க சாப்பிட்டுட்டு இருக்க பாருங்க. பசி யார சாப்பிடுதுங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ குருவிங்க. எவ்வளோ குருவிங்க சாப்பிடுது பார்த்தீங்களா. பார்த்தீங்களா, அங்கே 2 குருவி, இங்கே 2 குருவி, எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காந்து சாப்பிடுதுங்க. புருஷன் பொண்டாட்டியோட ஜோடியாக உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. அதனால தான் சரின்னு விட்டுயாச்சு. காலையில் சாயந்தரம் அவ்வளோ குருவிங்க கருதை ஒன்று கூட விடலை. சுத்தமாக எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. இங்கே வர மெதுவாக உட்காந்து ஒன்றுமே இல்லாமல் இங்கே வர 1 2 தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது 1 2 தான் இருக்குது. இதுதான் மற்றது எல்லாத்தையும் சாப்பிட்றதுங்க. அங்கே எவ்வளோ குருவி பறக்குது பார்த்தீங்களா. கேவூர் மட்டும் விட்டு வச்சா போகுதுன்னு நினைக்கிறேன். கேவூராவது எனக்கு நம்மளுக்கு கிடைக்கட்டும். எவ்வளோ குருவி பறக்குது பாருங்கள். இந்த கம்பு ஒரே ஒரு விதையில் எத்தனை செடிகள் வருது பாருங்கள். பக்க கிளைகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19
20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 38 பக்க கிளைகளில் வந்திருக்கு. ஒவ்வொரு குருத்துலையும் ஒரே விதை தான். ஆனால் இது எடுக்க முடியல. எல்லாம் வெறும் குருவிங்க, கிளிங்க, மைனாக்கள் அவங்க பார்த்துக்கலாம். எவ்வளோ குருவிங்க சாப்பிடுது பாருங்கள். எவ்வளோ குருவிங்க சாப்பிடுது பார்த்தீங்களா?